நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இப்பவே சமையல் ரெடி பண்றேன், நீ உட்காருமா. வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல? அந்த வட்டிக்காரன் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணானா? இல்ல, எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்புறமா அவன் இந்த பக்கமும் வரல. மாமா, இனிமேல் நீங்க யார்கிட்டயும் பணம் கேட்க வேண்டாம். ஏதாவது தேவைன்னா என்கிட்ட மட்டும் கேளுங்க. இந்த அளவுக்கு எங்ககிட்ட அன்பு காட்டுறியம்மா, இதுக்கெல்லாம் நன்றி கடனா நான் உனக்கு என்னம்மா செய்ய போறேன்? நன்றி கடன் பட்டவன் நான் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி மறையூர்ல இருந்து பைரவ கிட்ட மாட்டிருந்தா என் வாழ்க்கையே சின்ன பின்னமாயிருக்கும். நீங்க மட்டும் அன்னைக்கு என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா. அன்னைக்கு அக்கா தான் என்ன அங்க அனுப்பி விட்டா. உனக்கு என்னமோ ஆபத்துன்னு அக்காவுக்கு திடீர்னு மனசுல தோணி இருக்கு. உண்மையிலேயே அக்கா தாமா உன்னை காப்பாத்துனது. வாங்க அக்கா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். வாங்க. நீ தொந்தரவு பண்ணாத சௌமியா, அவ கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கட்டுமே. பரவாயில்ல மாமா, நான் முதல் தடவை இங்க வந்தப்போ இவ தான் என் கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனா. எனக்கு சாப்பாடு பரிமாறி ஊட்டியெல்லாம் விட்டா. அதை என்னால மறக்க முடியுமா? வாக்கா. உட்காருக்கா. இப்படி பாக்குற? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுக்கா? நீ ஆளே மாறி போயிட்ட. என்ன மாறிட்ட? சாரி எல்லாம் கட்டிட்டு ஏதோ பெரிய மனுஷி மாதிரி இருக்கீங்க. அது மட்டும் இல்லக்கா, பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி நான் பார்த்த கிருஷ்ணாவே இல்ல நீங்க. ஆஹா, உன் இன்வெஸ்டிகேஷன்லாம் நல்லா இருக்கு. நீங்க அந்த பெரிய வீட்டை வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோன்னே நாங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம்க்கா. இருந்தாலும் நீங்க வருவீங்க, எங்களெல்லாம் பாப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. நிறைய பணம் வந்ததுக்கு அப்புறம் எங்களை மறந்துட்டியோன்னு நினைச்சேன்க்கா. செலவுக்கே பணம் இல்லாமதாமா நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். அப்புறம் இப்ப பணம் வந்ததுக்காக நான் எதுக்கு உங்களெல்லாம் பார்க்காம இருக்கணும்? நீங்க யாரும் எனக்கு துரோகம் பண்ணலையே, என்ன வெறுக்கவும் இல்ல. இருந்தாலும் எவ்வளவோ பேரு உன்னை இங்க வெறுத்திருக்காங்கக்கா, துரோகமும் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் தேவையான நேரத்துல நீ எங்களுக்கு உதவி பண்ணிருக்க. அன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தா நாங்க ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் யாராவது உதவி பண்ணாதான் நாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறோம். நிறைய பேரோட உதவியால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். விஜயலட்சுமி அம்மா எதுக்காக என்னை காப்பாத்தி பாதுகாக்கணும் சொல்லு? உங்க அப்பா அன்னைக்கு ராத்திரி பைரவ கிட்ட இருந்து எதுக்கு அவர் என்னை காப்பாத்தணும் சொல்லு? எங்க போறதுன்னே தெரியாம தவிச்சு நின்ன என்னையும் பாட்டியையும் சந்திரிகாத்தை எதுக்காக எங்களை கூட்டிட்டு போகணும்? இப்படி நாங்க திரும்பி பார்க்கும்போது துரோகம் பண்ணவங்களை விட உதவி பண்ணவங்க தான் அதிகம். எனக்கு 2 அம்மா இருக்காங்க. ஒன்னு என்னை பெத்த அம்மா, இன்னொன்னு என்னை பாதுகாத்த அம்மா. அவங்க பண்ண புண்ணியத்தால தான் நான் இப்போ நல்லா இருக்கேன். யாரோ நட்டு வச்ச செடி வளர்ந்து இப்ப பழம் கொடுக்கறப்ப
அதை நான் இப்போ அறுவடை மட்டும்தான் செய்றேன். அப்படி கிடைச்ச பழத்தை நான் இப்போ உங்க எல்லாருக்கும் கொடுக்கறேன். நீ அப்படி நினைச்சுக்கோ. நீ பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுறேக்கா, எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. சரி, அதெல்லாம் விடு. நீ படிப்பை நிறுத்திட்டியாமே? இந்த வருஷம் மட்டும் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன்க்கா. அப்பாக்கு வேலை இல்லாம நிறைய பிரச்சனை வந்துருச்சுக்கா. அக்காவோட சம்பளத்தை வச்சுதான் இந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கு. என்னை படிக்க வைக்கிறதுக்காக அக்கா கஷ்டப்படுறத பார்க்கும்போது நான் தான் அக்கா சொன்னேன், இந்த வருஷம் நான் படிக்கலன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாளைக்கே நீ ஸ்கூலுக்கு போக போற. அதுக்கு ரெடி ஆயிக்கோ. பணம்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, சாப்பிடலாம். வாக்கா. ம். என்னய்யா, நான் குவார்டர்ஸில் தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஷன் வரேன். சரி. ஒழுங்கா நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டானுங்க. என்ன போலீஸ் வேலை, எல்லாம் என் தலையெழுத்து. யாரையாதே? ஓ, நீங்க தானா? என்ன தலைவரே, எந்த பக்கம்? நீங்க சாப்பிட்றீங்களா சார்? நாங்க வெயிட் பண்றோம். யார் அது? ஒரு சின்ன விஷயமா வந்திருக்காங்க. நீங்க சாப்பிட்டு வாங்க. நீங்க சாப்பிடுங்க சார், நாங்க வெளியில வெயிட் பண்றோம். இதை காலி பண்ணா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். சரி, அவங்கள உள்ள வர சொல்லு. நீங்க இங்க நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சரி. என்னையா, என்ன ரகசியம்? உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அவங்கள கூப்பிடலாம் தான். என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில் ஒருத்தரை பிடிச்சி லாக்அப்பில் போட்டிங்கல்ல, கார்த்திகேயன். அந்த ஆளோட சொந்தக்காரங்க. அவரை விட சொல்லி கேட்க தான் அவங்க வந்திருக்காங்க. விடணுமா வேணாமன்னு நான் தானே முடிவு பண்ணோம், இல்லை அவங்களா? நீங்கள் தான் சார் முடிவு பண்ணோம். அதனால தானே உங்களை பார்த்து கேட்க வந்திருக்கோம். அவனுக்கு இவங்க என்ன வேணும்? மாமாவும் அத்தையும் ரொம்ப நல்லவங்க சார். உனக்கு எப்படி இவங்களை தெரியும்? நான் ஒரு சமூக சேவகன் தானே சார், எனக்கு இவங்களெல்லாம் தெரியும். உங்களுக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமேனு தான் நான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பணத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கியா? ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். அவங்க ரெடி தான். நல்ல குடும்பம் தான். 4 பேருக்கு தெரிய வந்து அசிங்கம் மாறுறதுக்கு முன்னாடி கேஸை முடிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படிலாம் விட முடியாது. கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த கேப்பில் அவன் கிருஷ்ணாங்கிற பெயரை சொல்லி என்ன பயம்புறுத்தலான்னு பார்த்தான். கிருஷ்ணாவை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவ தான் சொல்லியிருப்பாளோ? யாருக்கு தெரியும் சார்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு அவங்கள அனுப்பி விட்ருங்க. அவனை 4 காட்டு காட்டாமல் நான் விட மாட்டேன். என்னோட ஸ்டேஷனுக்கு வந்து என்னையே மிரட்டிருக்காயா? அவனை எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட சொல்றியா? அப்படி நான் அனுப்பிட்டா அப்புறம் போலீஸுக்கு என்னையா மரியாதை? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் பண்ணுங்க. நான் அவங்கள உள்ள அனுப்பட்டுங்களா? சரி, கூப்பிடியா. இதில் உங்களுக்கு கமிஷன்லாம் கொடுக்க முடியாது. ஒன் ஷேரை அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம் சார். என்ன கிடைச்சாலும் அதை நீங்களே வச்சுக்கோங்க சார்.
நீங்கள் போங்க. ம் வாமா. சரிங்க. எல்லாத்தையும் தலைவர் சொன்னாரு. ஆனா இந்த கேஸ் அப்படி சாதாரணமா விட முடியாத சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்னா மினிமம் 4 வருஷம் அவன் ஜெயில தான் கடந்து ஆகணும். நாங்க என்ன வேணாலும் பண்றோம் சார். நீங்க எப்படியாவது அவனை காப்பாற்றணும். என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னா பத்தாது, செய்யணும். பண்றோம் சார். சரி, இப்ப கையில எவ்வளவு இருக்கு? இந்தாங்க சார். இதுல எவ்வளவு பணம் இருக்கு? 5000 ரூபா இருக்கு சார். வெறும் 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த கேஸை முடிக்கலான்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை. குடும்பம் இதுல சரியா 10000 ரூபா இருக்கு சார். அவன் பண்ண தப்ப வச்சு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி சார். அவன் ஒரு நோயாளி. நோயாளியா? என்ன நோய்? மனநோயோட ஆரம்பம். அதனாலதான் அவன் சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடந்துப்பான். ஓஹோ, அப்ப அதுதான் மேட்ரா? அதனாலதான் அவன் என் கையை முறுக்கிட்டான் போல. இப்ப கூட என் கை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. 2 நாளா அவன் மருந்து சாப்பிடல. அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு அவனை விட்டுருங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு நோயாளி தானே. கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் நல்லா கொடுங்க. இனி இப்படி நடக்கக்கூடாது. இப்பவே நாங்க அவனை கூட்டிட்டு போட்டுமா? நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா எஸ்ஐ விட்டுருவார் சார். இது இப்படி சொன்ன உடனே நடக்கிற விஷயமா என்ன? நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு போறேன். கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு தான் விட முடியும். சீக்கிரமா விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அவனுக்கு மருந்து கொடுக்கணும். நான் எதுக்கும் யோசனை பண்றேன். நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி சார். போங்க போங்க. இது யாரு? ரொம்ப பணத்தோட இவன வரானா? யாரையா நீங்க? இப்படி கேட்காம தான் எல்லாம் உள்ள வருவீங்களா? நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வரோம். உங்களை கொஞ்சம் செக் பண்ணணும். நீங்க இவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 10,000 ரூபாய். வெளியடியா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. வேற நல்ல வேலைக்கு நான் ட்ரை பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுனா மருந்து வாங்கி சாப்பிடுங்க. கண்டுக்காம விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். போயிட்டு வர அத்தை. உங்க கையில சாப்பிட்டதும் சந்தோஷமா இருக்கு. இனி அடிக்கடி வர. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்.
புடவை கட்டி இருக்கிறத பார்த்தா கிருஷ்ணா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கால. ம். முன்னாடிலாம் இங்க பயந்துக்கிட்டு மூளையில ஒதுங்கி இருந்த பொண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்தா நல்ல பக்குவமாயிட்டான்னு தெரியுது. அக்கா பொண்ணுதும் கவலையா இருக்கு. எவ்வளவு நாளுக்கு அப்புறமா பாக்குறேன். ச்சே, அக்கா கிட்ட என்னால சரியா பேச கூட முடியல. அது சரி, உன்கிட்ட விளையாடுறதுக்கெல்லாம் அவளுக்கு நேரம் இருக்குமா? அவளோட மற்ற வேலையெல்லாம் யாரு பாப்பா? இருந்தாலும் அவன் நம்ம அசோகனை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே. அவனை தண்டிச்சாங்களா? அவன் எந்த ஜெயில இருக்கான்? யாராவது போய் பாத்தீங்களா? இப்படி எதையாவது அவனை பத்தி கேட்கணும்னு அவளுக்கு தோணவே இல்லையே. என்னதான் இருந்தாலும் அவளோட தங்கச்சிக்காக தானே அவன் இப்படி கொலகாரனானா? அது அவன் ஞாபகம் வச்சிருக்கணும்ல. இப்ப பணமும் வசதியும் வந்ததுனால எல்லாத்தையும் மறந்துருப்பா. ஏய், நன்றி இல்லாதவளே. எல்லாத்தையும் வசதிக்கு ஏத்த மாதிரி மறக்கிறது நீதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சிவானந்தன் நம்மளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறப்போ நம்ம கும்பிடுற தெய்வம் மாதிரி வந்து அந்த ஆளுக்கு பணத்தையும் கொடுத்து இந்த வீட்டை திரும்ப மீட்டு கொடுத்தது யாரு? 10 லட்ச ரூபா சிவானந்தனுக்கு கொடுத்துருக்கா. அத கூடவா நீ மறப்ப? நீ அந்த அளவுக்கு அவளை தொந்தரவு பண்ணியும் அவமானப்படுத்தியும் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. மறக்க வேண்டியதை மறக்கவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை வச்சுக்கவும் அவளுக்கு நீ சொல்லி தர வேண்டாம். அதெல்லாம் நீ கத்துக்கோ. நீ செஞ்ச எல்லா துரோகத்தையும் அவ மறந்துட்டான். ஆனா நாம செஞ்ச சின்ன சின்ன நல்லதை மட்டும் அவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா. இனியாவது அவ நல்ல மனசை புரிஞ்சுக்க பாரு. பெருசா குத்தம் கண்டுபிடிக்க வந்துட்டா. அக்காவை பத்தி குறை சொல்ல அம்மாக்கு எப்படிதான் மனசு வருதோ. ஆஹா, மகிய என்ன மகி, என்ன இல்லாம கேள்விப்படுறேன். ஸ்ட்ரைக் பண்ணி கம்பெனியை பூட்டிட்டாங்கன்னு பொருள் சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே உங்க குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு? தொடர்றது எல்லாமே தப்பாதான் முடியுது. சரிப்பா, நீ உட்காரு. ம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இன்னைக்கு நிலைமை என்னன்னு பாத்தியா? கம்பெனில ஸ்ட்ரைக் நடக்க காரணம் அந்த கிருஷ்ணா தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சதே அவதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு உன்னோட பிடிவாதம் தான் காரணம்னு சொல்றாங்களேப்பா. வேலை பார்க்கறவங்க கிட்ட அசிங்கமா பேசினதாவும் அடிக்க போனதாவும் சொல்றாங்க. நான் கொஞ்சம் பிடிவாத பிடிச்சது என்னமோ உண்மைதான். என்கிட்ட சம்பளம் அவங்க வர வேலைக்காரங்க எனக்கே ஆர்டர் போட்டா எப்படி வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? அந்த தலைவனுக்கு தெரியுமே தொழிலாளர்கள் பின்னாடி இருக்காங்களேன்னு தான். பேசி பேசியே சிச்சுவேஷன் மோசமாயிடுச்சு. உண்மையிலேயே அங்க ஒரு பிரச்சனை நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த யூனியன் லீடரை அங்க அனுப்பியிருக்கா. அவனுக்கு என்னன்னா ஏற்கனவே எங்க மேல கொஞ்சம் கோவம் தான். என் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை போட்டு அடிச்சிருக்கானுங்க. 3 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான். அதுக்கு தான் நம்மள பழி வாங்கிட்டானுங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது சரியான முட்டாள்தனப்பா. விநாச காலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்கல்ல. இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வாசோனா. ஸ்ட்ரைக்கை முடிவு கட்டிட்டு கம்பெனி ஓபன் பண்ணுனா எப்படியும் 30 லட்சமாச்சு நமக்கு தேவைப்படும். நீங்க நினைச்சா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை. ஓ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அமௌண்ட் ரெடி பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஓப்பனா சொல்லவா, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு இப்ப சப்போர்ட் பண்ண நான் இப்ப தயாரா இல்லப்பா. ஏன் இப்படி சொல்றீங்க? திரும்ப தரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம் தான் மகி. திருப்பி தரலான்னு நீ ஆசைப்படலாம். ஆனா பணம் திரும்ப உன் கைக்கு வந்ததானே தர முடியும். உன்னோட சொந்த தம்பி தானே ராஜேந்திரன்.
அவனே நீ ஒண்ணும் இல்ல வாங்கிட்டிய. அவங்கிட்ட வாங்கின 50 லட்சம் ரூபாயை உன்னால திரும்ப கொடுக்க முடிஞ்சதா? இல்ல. ஏண்டா, சொந்த தம்பி கிட்ட வாங்கின பணத்தை கூட உன்னால கொடுக்க முடியல. என் பணத்தை எப்படி திரும்ப கொடுப்ப? அப்போ கடனா வேண்டாம், நாம வேணா பார்ட்னர்ஸ் ஆயிடலாமே. அதுக்கும் நான் வரலப்பா. உங்க அம்மா விஜயலட்சுமி அக்கா எவ்வளவு அருமையா அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வெறும் 4 வருஷத்துல இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட உன் கூட பார்ட்னர் ஆகி நானும் நடு தெருவுக்கு வரணும்னு நீ ஆசைப்படுற. அப்புறம் நீ இவ்வளவும் சொன்னதால நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். கம்பெனி நீ எனக்கு லீஸு கொடுத்துரு. 8 இல்லைன்னா 10 வருஷத்துக்கு கொடுத்துரு. மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் வாடகையா கொடுத்துட்றேன். என்ன சொல்ற? நான் எதுக்கும் யோசனை பண்ணி சொல்றேன். சரி, யோசனை பண்ணி சொல்லு. டேய், நான் இப்படிலாம் சொன்னங்கிறதுக்காக நீ வருத்தப்படாத, புரியுதா? என்னோட ஸ்டைல இப்படிதான். இருக்கிற விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிடுவேன். அதான் என் கேரக்டர். சதானந்தன்னு நினைக்கிறேன். அந்த கார்த்திகேயனை பிடிச்சி உள்ள போட்டுட்டேன்னு காலையிலே சொன்னான். அவன் கமிஷனை கேட்க தான் வரான்னு நினைக்கிறேன். இந்த ஆளு மாதிரி ஒரு பேராசக்காரனை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே இல்லை. முதலாளி, என்னை காப்பாத்துங்க. என்ன விஷயம்? உன்னை யாராவது கொலை பண்ண துரத்துறாங்களா? என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு புது விஷயமே இல்லையே சதானந்தா. விஜிலன்ஸ் என்ன கையங்கலவமா பிடிச்சிட்டாங்க. உடனே ஏதாவது பண்ணணும் முதலாளி. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் அந்த கார்த்திகேயனை பிடிச்சி லாக்அப்ல வச்சேன்னு சொன்னேன்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனை வெளியில எடுக்க 2 பேர் வந்தாங்க முதலாளி. அவங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்ததும் எனக்கு பணம் தேவைப்பட்டதால வாங்கிட்டேன். அப்பதான் விஜிலன்ஸ் டீம் உள்ள வந்தாங்க. அது எல்லாமே அவங்க போட்ட செட்டப். அது சரி, அவனை பிடிச்சி உள்ள போட்ட நீயே அவனை ரிலீஸ் பண்ண லஞ்சமும் வாங்கியிருக்க. உண்மையிலேயே நீ யாரு சைடியா? முதலாளி, பணம் நான் வாங்கினது உண்மைதான். ஆனா அவனை நான் வெளியில விடலையே, விட்டுருக்கவும் மாட்டேன். என்னை காப்பாத்த நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இந்த விஷயத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது. விஜிலன்ஸ் கிட்ட நீ நேரடியா சிக்கியிருக்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மாத்தி சொன்னா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும். அதனால நேரா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே போய் பாரு. அவங்க கையில கால்ல விழுந்து அழுது பாரு. நீ நல்லா நடிப்புங்கிறதால அவங்களோட மனசு இறங்கலாம். சரி சதானந்தா, நீ கிளம்பு. பணத்தை பார்த்தா இவன் பெத்த அப்பனையே மறந்துடுவான். கொஞ்சம் ஓடட்டும், அப்பதான் புத்தி வரும். எனக்கு பல விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால அசிங்கப்பட்டவனுக்கு உதவ போய் நான் அசிங்கப்பட தயாரா இல்ல. அவன் செஞ்ச தப்ப அவன் தான் திருத்தணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.